ஜனநாயகம் முடக்க முடியுமா? பர்மனெண்டா நிறுத்த முடியுமா? முடியாது. எப்படிமோ அவரோட ஃபேன்ஸ் வந்து அதை பார்க்க போறாங்க. இன்னும் ஆன்டிசிபேஷன் தான் இருக்கும். அவருடைய அரசியலையே மாற்றிக்கொள்ள வேண்டியும் இந்த 15 நாள் ரிலீஸ் டேட் டிலே ஆனதுனால, அவர் 1 மாசம் டிலே ஆனதுனால அப்படின்னு அவர் செய்யவும் மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த சிபிஐ என்கொயரியை கேட்டது விஜய். அதனால சிபிஐ விஜயை விசாரிக்க வேண்டியது அவசியம். ஒரு பேச்சுக்கு விஜய் வந்து கைது செய்யப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமா அது தாவேக்காவுக்கு ஒரு இல்லை, நான் அதை எதிர்பார்க்கல. ஒருவேளை அந்த மாதிரி நடந்தால் நீங்கள் மக்களை ரீச் பண்றதுக்கு இன்னைக்கு எவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு, ஆனால் எதுவுமே பயன்படுத்தலையே. ஜனநாயகன் டிலே ஆனதுக்கே அவரிடம் இருந்து அதிகாரப்பூர்வமா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு லைன், ஒரு வார்த்தை வரவில்லை இது வரைக்கும். சோ நிச்சயமாக பிஹைண்ட் த சீன்ஸ், திரைக்கு பின் ஏதோ நடந்து கொண்டிருக்கு. யாருக்கும் சரி, பிஜேபி ஒருவேளை இதை பண்றாங்க, ஜனநாயகன் திரைப்படம் வச்சு விஜய் அவர்களை முடக்கி தாவேக்காக கூட்டணிக்கு வர்றதுக்கான ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நீங்க அதை அப்படிதான் பாக்குறீங்களா? தாவேக்கா நண்பர்கள்ட்டையும் சொன்னேன், காங்கிரஸ் உங்க கூட வரமாட்டாங்க, திமுக கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு 5 சீட்டு வாங்குறதுக்காக தான் ஒரு நாடகம் இது. அதிமுகவுடன் தாவேக்கா ஒரு கூட்டணி வைத்தால் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர வேண்டிய அவசியம் இல்லை. வந்த உடனே நான் ஸ்ட்ரெயிட்டா, நான் கவுன்சிலரா கூட இல்ல, ஸ்ட்ரெயிட்டா ஒரே அடி சிஎம். யார் ஆனாங்க? விஜய் என்னவா பண்ணிருக்காரு? 4 மீட்டிங், அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு சொல்லுங்க? பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கல. இப்ப அவரு போய் நான் வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா கூட மக்கள் எப்படி நம்புவாங்க? கொள்கை அப்படிங்கிறது கூட தெரியல. ஏதோ ஒரு 4 பேர் படத்துக்கு போட்டோ போடுறாரு, அதுவும் அந்த பனையூர்லயே இருந்து ஒரு போட்டோ இது மாதிரி வச்சிருக்கிறாரு. அங்கே போய் யாருக்கு பிறந்த நாளோ நினைவு நாளோ அங்கே போய் ஒரு போட்டோ போட்டு ஒரு போட்டோ வந்து வெளியே வந்துருக்கு. இதை தாண்டி அவர் வாட் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், வாட் ஹி வாண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம்மா. சிபிஐ விசாரணைக்காக விஜய் அவர்கள் 2வது நாளாக இன்னைக்கு வந்து டெல்லியில் ஆஜராகி இருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இதற்கு முன்னாடி கடந்த வாரம் தான் போயிட்டு முதல் தடவை விசாரணைக்கு ஆஜராகி வந்திருக்காரு. அப்போவே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. ஏன் பல தரப்பினர்கிட்டையும் விசாரணை அப்படிங்கிறது இங்கே கரூர்லேயே சிபிஐ பண்ணாங்க, விஜய் அவர்களை மட்டும் டெல்லிக்கு வரவழைக்கிறாங்க. இதற்கு பின்னாடி பாஜகவினுடைய சதி ஏதாவது இருக்கா அப்படியான விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த முறை 2வது வாட்டி திரும்பவும் டெல்லியில் ஆஜராகி இருக்காரு. என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும், இதை எப்படி பார்க்கலாம்? நான் வந்து இது ஒரு பெரிய சதி திட்டமாக பார்க்கவில்லை. ஏன்னா 2-3 காரணம். ஒன்று, இந்த சிபிஐ என்கொயரியை கேட்டது விஜய். அவர் தான் சிபிஐ என்கொயரி, சிபிஐயிடம் இந்த கரூர் சம்பவம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் விஜய். அதனால அது சிபிஐக்கு போனப்புறம் நான் வந்து சிபிஐக்கு நான் வந்து அப்பியர் ஆக மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? 2வது, சிபிஐயினுடைய கடமை அந்த சீன்ல யாரெல்லாம் முக்கியஸ்த நபர்கள் இருந்தார்களோ எல்லோருடையும் விசாரணை நடத்த வேண்டியது. அவங்க செய்யலைன்னா உங்களுக்கு மாநில அரசே சொல்லுவாங்க, மாநில அரசுனா திமுகவே சொல்லுவாங்க, ஆளுங்கட்சியே சொல்லும். ஏங்க அவரை பார்க்க தான் கூட்டம் வந்திருக்கு, அவர் தான் டெக்னிக்கலா தாவேக்கா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு, அவர் தான் வேன் மேல இருந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த சம்பவம் நடக்குது. அவரையே நீங்க கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா ஏதோ சதி திட்டம், இது வந்து வேற ஏதோ ரூட்ல கொண்டு போறாங்க இன்வெஸ்டிகேஷனை யார் சொல்லுவாங்க? திமுக சொல்லுவாங்க. அதனால சிபிஐ விஜயை விசாரிக்க வேண்டியது அவசியம், அதுல மாற்று கருத்தே இல்லை. யூஸ்வலா இந்த 2வது விசாரணைக்கு காரணம், யூஸ்வலா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல முதல் முறையா சில கேள்விகள்லாம் கேட்டு வச்சிருவாங்க. ஏற்கனவே பலரை அவங்க விசாரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இவர் சொல்வதும் அவர்கள் கூறியிருக்கிறதும் ஏதாவது எல்லாமே டேலி ஆகுதா, இல்லை இதுல முரண்பாடுகள் இருக்கா, அப்போ கிளாரிஃபிகேஷனுக்காக 2வது வாட்டி கூப்பிடுவாங்க. ஸோ இதை தாண்டி யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா, மேற்கொண்டு தேவைப்பட்டால் நீங்கள் வர வேண்டி இருக்கும். இதுதான் வந்து நார்மல் பிராக்டிஸ். ஸோ இன்று வரை அதுதான் நடந்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இப்போ ஏதோ நியூஸ் சேனல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, விட்னஸ்ல இருந்து சஸ்பெக்டுங்கிற ரீதியாக மாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். பட் அதெல்லாம் ஸ்பெகுலேஷன், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 முறை கூப்பிடுவது சகஜம். 3வது விஷயம், இந்த கிளாரிஃபிகேஷன் கேட்கறதுக்காக கூப்பிடுவாங்க. இதை தாண்டி நாளைக்கு வாங்க, வர வாரம் வாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எஸ், ஏதோ அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நான் பார்ப்பேன். பட் இன்று மாலையுடன்
சரி நீங்கள் சென்று வாருங்கள்னு தேவைப்பட்டால் மீண்டும் அழைப்போம். அது வந்து ஸ்டாண்டர்ட். ஏன்னா புதுசாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வரலாம், நாளைக்கு வேற யாராவது ஒரு விட்னஸ் ஏதாவது வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இவரோட கிளாரிஃபிகேஷன் தேவைப்படலாம்னு அது சொல்லலாம். பட் அதை தாண்டி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. பட் அந்த மாதிரி நடந்தால் தென் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து அரசியல் உள்நோக்கத்துடன் செய்யப்படுற ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆனால் February 1st வீக் இல்லாட்டி 2nd வீக்குள்ளே சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அஃபிஷியலாக இன்னும் டிக்ளேர் பண்ணலை. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் அவர்களுடைய பெயர் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதல்ல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம்னா அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட்டே அதை கேஸில் போட முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. எப்போ வேணால் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்டுன்னு இருக்குது, கூடுதல் சார்ஜ் ஷீட், அதை எப்போ வேணால் போட்டுக்கலாம். அந்த விசாரணை நடந்து முடிந்த பிறகு கூட எப்போ வேண்டும் என்றாலும் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்னு ஒன்று போடலாம். ஸோ நாளைக்கு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாக்கா அதில் விஜய் பேர் இல்லைன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அவர் விஜய் பேர் இருந்துச்சுன்னா அது ஒரு காரணத்தோடு செய்யப்படுறதுங்கிறத டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அவர் பெயர் இருந்தால் நான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா இதில் வந்து அவரை வந்து ஒரு அக்யூஸ்டாக, நமக்கு இது வரைக்கும் என்ன ஆக்சுவலாக நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எக்ஸப்ட் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. இந்த தரப்பு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த தரப்பு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு சதித்திட்டம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. நான் முதலிருந்து அந்த பாயிண்ட்டை தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு ட்ராஜிக்காக நடந்த ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து, அப்படிதான் நான் பார்க்குறேனே தவிர எஸ் அது தவிர்த்திருக்க வேண்டிய விபத்து. ஏன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை, மாநில போதுமான காவல் துறையினர் அந்த இடத்துல இல்லை, இதெல்லாம் நம்ம இது சொல்லலாம். பட் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக நான் பார்க்கவில்லை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இது அப்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, விஜய் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, மாநில ஆளுங்கட்சி தான் செஞ்சிருப்பாங்க. நான் அப்போ கூட அதான் சொன்னேன், அந்த மாதிரி நான் வேண்டும் என்றே செய்தார்கள் என்று நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சதி கிடையாது. ஆனா விஜய் தானே தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும். தார்மீக பொறுப்பு என்பது ஒன்று, சட்ட ரீதியான பொறுப்பு என்பது வேறு. There are two things. One is legal responsibility, other is moral responsibility. moral responsibility அவர் தான் எடுத்துக்கணும், அவரை பார்க்க தான் வந்தாங்க. அதுதான் முதல் நாள் இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். தார்மீகமாக விஜய் தான் பொறுப்பு, மாநில அரசும் பொறுப்பு. ஏன்னா மாநில அரசு தான் அங்கே லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியதுன்னா ப்ராப்பராக அங்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது, காவல்துறை அதிகாரிகள் அங்கே வைக்க வேண்டியது எல்லாமே மாநில அரசினுடைய பொறுப்பு. ஸோ இது வந்து மாநில அரசுக்கு பொறுப்பே கிடையாது, முழுமையாக விஜயின் தவறு இல்லை. இரு தரப்பிலும் தவறுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அதற்கும் சதி திட்டம் என்று கூறுவதற்கு டோட்டலி டிஃபரெண்ட். அதுதான். அதனால தான் நான் சொன்னேன், சதி திட்டம் என்று நான் நினைக்கவில்லை. தவறுகள் இந்த பக்கமும் தாவேகா பக்கமும் தவறுகள் இருக்கு, மாநில அரசு தரப்பிலும் தவறுகள் இருக்கு. இந்த இரண்டு தவறுகள் தவிர்த்திருக்கப்பட வேண்டிய தவறுகள். இதன் காரணமாகத்தான் அந்த உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. ஓகே. தேர்தல் நெருக்கத்தில் இப்படி அதிரடியான ஒரு விசாரணை அப்படிங்கிறது, இல்லை ஒரு பரபரப்பான சூழல், விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகிறது, காலையிலேருந்து ஃப்ளாஷ் நியூஸ் அதே ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தாவேகாவுக்கு என்ன மாதிரியான ஒரு பலத்தையோ இல்லை பலவீனத்தையோ கொடுக்கும்? ஒரு வேளை ஒரு பேச்சுக்கு விஜய் வந்து கைது செய்யப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா அது தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் அதை எதிர்பார்க்கல. பட் ஒருவேளை அந்த மாதிரி நடந்தால், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நிச்சயமா வந்து அது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா பாசிட்டிவா, ஏன்னா அவர் விக்டிமைஸ் பண்றாங்கங்கிற ஃபீலிங் வந்துடும். சி, இது ஒரு காமன் மேன் எப்படி இதை பார்க்கலாம், இது வந்து ஒரு நடந்திருக்க கூடாத ஒரு நிகழ்வு, இவ்வளவு உயிர்கள் பறிபோய் இருக்கின்றன. ஆனால் யாருமே வந்து வேணும்ட்டு இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னு 99% பப்ளிக் அப்படிதான் நினைப்பாங்க. வேணும்ட்டு செஞ்சாங்கன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, ஏங்க அவ்வளோ கூட்டம் இருக்கிற இடத்துல, அவ்வளோ நேரவாக இருக்கிற இடத்துல எதுக்குங்க வச்சிருக்கணும், அதெல்லாம் வச்சிருக்க வேணாமேன்னு வாங்க. அதே மாதிரி ஏங்க ஒழுங்காக போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட வேண்டியதானுங்க, க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானுங்க, 11 மணி இவர் ஏங்க லேட்டாக வந்தா, இதெல்லாம் விவாதிக்கலாம். பட் இது ஒரு டெலிபரேட் ஆக்ட் என்று யாருமே மக்கள் நினைக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க இப்போ விஜய் ஒரு வேளை கைது செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது வந்து ஒரு சிம்பத்தி தான் அவருக்கு கிரியேட் பண்ணும். ஓகே. ஆனால் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் பெருமளவில் ஆக்டிவாக கிடையாது தாவேகா அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஏற்கிறீங்களா சார்? ஆக்டிவாக இல்லையேங்க, கடந்த சுத்தமாக இல்லையே, ஆக்டிவிட்டியே இல்லையே.
என்ன ஆச்சு? அவர் கரூர் சம்பவத்துக்கு பிறகு சில வாரங்களுக்கு பொதுக்கூட்டங்கள் இருக்காதுன்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் எந்த தடை ஒன்றும் கிடையாது. இப்போ போய் மக்களை அட்லீஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணலாம். பிரச்சாரம் என்பது நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டால் மட்டும் பிரச்சாரம் இல்லை. நீங்கள் மக்களை ரீச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே பயன்படுத்தலையே. ஜனநாயகன் டிலே ஆனதுக்கே அவரிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு லைன், ஒரு வார்த்தை வரவில்லை இது வரைக்கும். ஸோ நிச்சயமாக பிஹைண்ட் த சீன்ஸ், திரைக்கு பின் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் சரி இல்லை, எனக்கு இது சிபிஐ விசாரணை விஜய் மீது அழுத்தம் கொடுத்து அவரை முடக்க வைப்பதற்கு என்று நான் நினைக்கவில்லை. ஐ குட் பி ராங். இன்னொரு 3 hours ஏதாவது நியூஸ் வந்தாக்கா என்னங்க முட்டாள்தனமா சொல்றீங்க அப்படிங்கிறது. பட் எனக்கு ஒரு கட் ஃபீல், அது ஜனநாயகன் ரிலீஸ் டிலே ஆனது நிச்சயமா நான் அரசியல் காரணம் தான் நான் நினைப்பேன். ஏன்னா அதுக்கு ஒரு டெல்லியில விசாரணை வச்சதுக்கு கூட இதுவும் ஒரு ரீசன் இல்ல. டெல்லியில விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஒரு புது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாரு. ஸோ அதனால அது டெல்லியில விசாரணை நடத்தக்கூடாதுங்கிறது அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு லீகலா சட்டப்படி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. பிஜேபி ஒருவேளை இதை பண்றாங்க, ஜனநாயகன் திரைப்படம் வச்சு விஜய் அவர்களை முடக்கி தாவேக்காவை கூட்டணிக்கு வர்றதுக்கான ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க அதை அப்படிதான் பாக்குறீங்களா? நான் இதெல்லாம் செஞ்சுதான் அவரை கூட்டணிக்கு வரவழைக்கணும்னு இல்லை. நான் பார்க்கறது இப்படிதான். காங்கிரஸ், நான் முதல் நாளே சொன்னேன், தாவேக்கா நண்பர்கள்ட்டையும் சொன்னேன், காங்கிரஸ் உங்க கூட வரமாட்டாங்க, திமுக கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு 5 சீட்டு வாங்குறதுக்காக தான் ஒரு நாடகம் இது அப்படின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும். காங்கிரஸ் திமுகவை முகாமிடுறாங்க, கூட்டம் போடுறாங்க, தமிழகத்துல இருந்து தலைவர்கள் எல்லாம் வர வச்சு சந்திக்கிறாங்க, மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு என்ன ஆச்சு? நல்லாட்சி கொடுக்கக்கூடிய நபர்களுடன் கூட்டணி. நல்லாட்சின்னா விஜய் ஆட்சியிலே இல்லையே இது வரைக்கும். நல்ல ஆட்சி, அவங்க சொல்ற நல்ல ஆட்சிங்கிறது திமுக ஆட்சி தான். ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு இண்டிகேஷன். பிளஸ் அந்த மீட்டிங்ல இருந்த தலைவர்களுக்கு எல்லாமே வாயை திறக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெட்டர் டீல் திமுகட்டேருந்து நாங்க வாங்குறோம் அப்படிங்கிற ரீதியா அவங்க சொல்லி அனுப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல தாவேகாவுடன் கூட்டணி, இவர் என்ன சொன்னாரு ஒரு வருஷம் முன்னாடி, எங்கள் தலைமையில் ஏற்றுக்கொள்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக பாஜக தவிர எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிற கட்சி கூட்டணி. எவ்வளோ கட்சி வந்திருக்காங்க? ஒரு 4 கட்சி பேர் சொல்லுங்களேன். தாவேகாவோட ஒரு கட்சி விட வரலையே. இப்போ கம்ப்ளீட்லி தே ஆர் ஐசோலேட்டட். அவர்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று, தனித்து போட்டியிட்டு அத்தோட வாஷ் அவுட் ஆகிறது. 2வது, அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது. கூட்டணி வைத்தால் உறுதியாக அந்த கூட்டணி வெற்றி பெறும். நான் இதை இன்னைக்கு சொல்லலை, கிட்டத்தட்ட 8 மாதம் 10 மாதம் முன்னாடியே சொன்னது. அதிமுகவுடன் தாவேகா ஒரு கூட்டணி வைத்தால் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவுடனும் பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் டிடிவி தினகரனுடனும் வேற அந்த கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்களோ பாஜகவை தவிர அவர்களுடன் கூட்டணி. என்ன பிரச்சனை? விஜய்க்கு அதிமுகவுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா, அதனால வச்சுக்கலாம். ஒன்லி திங், இவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும். அது எப்படிங்க ஏற்றுக்க? ஐ மீன் லாஜிக் இருக்கணும்ல. என்னதான் நீங்க ஒரு ஃபேனா கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே அதுதானே சார் விரும்புவாங்க. கட்சி தலைவரா இருக்க தாராளமா அவர் விரும்புறது தப்பே கிடையாதுமா. நான் என்ன சொல்றேன், ஒரு 10 வருஷம் நீங்க உழைச்சிருக்கீங்க, ஒரு 5 வருஷம் எம்எல்ஏயா இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு பொறுப்பு, முக்கியமாக மேபி கவர்மெண்ட்ல ஒரு அமைச்சராக இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க முதலமைச்சர் ஆனோம், உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நிரூபிச்சிட்டீங்க, உங்களுடைய நிர்வாகத்திறன் நிரூபிச்சிட்டீங்க, தாராளமாக ஆகும். வந்த உடனே நான் கவுன்சிலராக கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஒரே அடி சிஎம். யார் ஆனாங்க? அந்த மாதிரி யார் ஆனாங்க? ஒரு 4 பேரை சொல்லுங்க. எம்ஜிஆர் 20 ஆண்டு காலம் இருந்தார் அரசியல்ல பிஃபோர் பிகமிங் சிஎம். ஜெயலலிதா 12 ஆண்டு காலம் இருந்தாங்க அரசியல்ல பிஃபோர் பிகமிங் சிஎம். யாரை நீங்க எடுத்து சொல்றீங்க? என்டி ராமராவை தவிர வேறு எவருமே இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல சிஎம் ஆன சரித்திரமே கிடையாது. இந்தியாவில் சரித்திரம் கிடையாது, இப்பவும் நடக்காது. ஓகே, அப்ப ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சாதான் பாசிபிள் வின்னிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏடிஎம்கே ரீசெண்டாக ஒரு மேனிஃபெஸ்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. லைக் ஃபுல்லாக இல்லாமல் ஒரே ஒரு 5 வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து திமுகவை பார்த்து அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் திமுக தரப்புலேருந்து வைக்கப்பட்டு இருக்கு. அண்ட் இது யாருக்கான ஒரு முன்னோடியாக எடுக்கப்படும், இல்லை யாருக்கான ஒரு சவாலாக இந்த மேனிஃபெஸ்டோவை பார்க்கலாம்? திமுகவுக்கான ஒரு சவாலா? இதுவும் எப்படி திமுக மேனிஃபெஸ்டோ 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெரும்பாலான விஷயங்களில், முக்கியமான விஷயங்களில் நிறைவேற்றப்படவில்லையோ, இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்கும் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? 2 கோடி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸு, ரைட்டா? நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்கிருந்து பணம்? 40,000 கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30,000 கோடி போயிடும் இந்த ஒரு திட்டத்தில். அது எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? இலவசமாக பஸ்ஸு எல்லாருக்கும் இலவசம் பஸ்ஸு. ஏற்கனவே 60,000 கோடியோ என்னமோ கடன் சுமையில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது. அதையும் திருப்பி கட்ட முடியாது. ஏதோ அரசு இருக்குது, அரசு கட்டிடுவோங்கிற பேசிஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கிருந்து இதற்கு பணம்? நான் யாராக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும், எனக்கு ஒரே கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் போட்டிருக்கிற கணக்கு இதுதான். இது உங்களுக்கு எவ்வளவோ பொருளாதார வல்லுநர்கள் இருக்கிறார்கள், சொல்லுங்களேன். நீங்கள் வந்து இந்த திட்டத்திற்கு இவ்வளவு செலவாகும், இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவாகும், இப்பொழுது நாங்கள் கொடுக்கக்கூடிய மானியங்கள் எல்லாம் இவ்வளவு இருக்கிறது, மொத்த மானியம் இவ்வளவு வரும். மக்கள் வந்து முட்டாளுக கிடையாது, மக்களும் சிந்திப்பாங்க. இதற்கு நாங்கள் இவ்வளவு கூடுதல் கடன் வாங்குவோம், இவ்வளவு உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்றுவோம், உங்கள் வாட்டர் பில்லை ஏற்றுவோம், உங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஏற்றுவோம், எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு எல்லாம் சார்ஜ் ஏற்றுவோம். சொல்லுங்க. இல்லை ஏற்றாம எப்படி பண்ணுவீங்கன்னு காட்டுங்க. டிஎம்கே மேனிஃபெஸ்டோல இதை பற்றி சொல்லும்போது கூட அது எப்படி மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? அது பாசிபிளா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கொடுக்கலையே. 3.5 வருஷம் கொடுக்கலையே. ஃப்ரீ பஸ்ஸுக்குமே பாசிபிளா அப்படின்ற ஒரு கரெக்ட். பட் இன்று 5 லட்சம் கோடி கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி கொடுத்தா மாதிரி சொல்றீங்களே. நீங்க 4.69 லட்சம் கோடியாக இருந்த கடனை 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடிக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இது என்ன பெரிய சாதனை? கடன் வாங்கிட்டே நீங்க கொடுத்துட்டு இருக்கிறதுல வந்து நோ பிக் டீல். ஸோ நீங்க நிர்வாகத்திறன், ஒரு எக்ஸாம்பிள், இவ்வளவு இருந்த கடனை நாங்கள் இவ்வளவு மிகவும் பெரிய அளவில் குறைத்திருக்கிறோம். ஓராண்டு மட்டும் பிடிஆர் இருந்த டைம்ல கொஞ்சம் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் கொஞ்சம் நேரோ பண்ணதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தாது. நீங்க இவ்வளவு பெரிய பொருளாதார வல்லுநர் குழு வச்சிருக்கீங்க. ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்ரமணியம், அவரு அப்புறம் ஜான் ட்ரீஸ், எஸ்தர் டூஃப்ளோ, நோபல் பரிசு எல்லாரும் வச்சிருக்கீங்க. அவங்க சொன்னாங்களா அந்த மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கன்னு? ஸோ நான் என்னுடைய பாயிண்ட், திமுக விட்டுருங்க, அதிமுக ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன்னா திரு இபிஎஸ் அவர்கள் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மட்டும், பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கு அவர் கிளியராக சொன்னார், ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம பரிசீலித்து நிதி சிச்சுவேஷனை பொறுத்து முடிவெடுப்போம். மிகவும் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் சந்தோஷப்பட்டேன். அப்பா இவ்வளோ சென்சிபிளாக. அடுத்த நாள் பார்த்தாக்கா 2000 ரூபாய் கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஃப்ரீயாக பஸ்ஸுன்னு போட்டு அழுத்தம் இருக்கிறது. என்ன பண்ணுறது? இந்த பக்கம் கொடுக்குறாங்க. இப்போ பார்க்குறாரு பிஜேபி 10,000 ரூபாய் கொடுக்கணும் எல்லாருக்கும் பீகார்லன்னாங்க. எவ்வளோ பெரிய வெற்றி. ஸோ எல்லா கட்சியும் கஜானா காலியானா ஆயிட்டு போகுது, ஆட்சிக்கு வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை திமுக பண்ண மாதிரி தகுதி உள்ள பெண்களுக்கு அப்படின்னு ஒரு ரூலை அப்புறம் கொண்டு வரலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே, அப்ப இது ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் பீப்பிள் மட்டும்தான், வெறும் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு, அவர்களை கவருவதற்குத்தான் இந்த திட்டம். நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். ஆமா, இப்போ நான் எதிர்பார்க்கிறது, திமுக வந்து ஒன்னும் தேர்தல் அறிக்கையே வரலையே, இவங்க 2000 சொல்லிட்டாங்க, 2500 என்ன இருக்கு? இன்னும் 2 லட்சம் கோடி கடன் வாங்குறது என்ன இருக்கு? இல்ல சார், ஆனா கடன் வாங்கினாலும் கூட நம்மளுடைய ஜிடிபி மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது டபுள் டிஜிட்ல வந்து நிக்குது அப்படின்ற ஜஸ்டிஃபிகேஷன். வளர்ச்சி இருக்கும் வரை எல்லா ஆண்டும் உங்களுக்கு சமமாக வளர்ச்சி இருக்காது. சில ஆண்டுகள் அதிகமாக இருக்கும். அந்த ஆண்டுகளில் வைத்துக்கொண்டு எல்லா ஆண்டும் நம்ம 10% டபுள் டிஜிட் growth. இந்தியா என்னாச்சு? 2004 2014 வரைக்கும் வளர்ச்சி ஒரு 8% 9% போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸா என்ன 5% 6%. அதுவே வந்து டவுட்டு, அது எப்படி உண்மையான ஃபிகர்ஸ் வருதான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் வளர்ச்சியின் சதவிகிதம் குறைந்திருக்கிறது. நீங்க வளர்ச்சியின் சதவிகிதம் குறைந்திருக்கும் போது உங்களுக்கு இந்த கடன்
அப்படிங்கிறது தொடர்ந்து இதே மாதிரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட டெட் டு ஜிடிபி ரேஷியோ பார்டர் லைன் வந்துருச்சு. எது பர்மிட்டடோ இன்னும் கொஞ்சம் தாண்டினீங்கன்னா தாண்டிடுச்சு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பஞ்சாபை பாருங்க அவங்க எப்போ தாண்டிட்டாங்க, வேற ஏதாவது ஒரு மாநிலத்தை பாருங்க, யூபி சொல்லுங்க, வேற ஏதாவது ஒரு மாநிலத்தை பார்த்து அவங்க டெட் டு ஜிடிபி ரேஷியோ 40 இருக்கு 50 இருக்கு, அது சொல்லி உருட்ட வேண்டியதுதான், என்ன பண்றது. பட் இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் சொல்லுவாங்க. என்ன இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி 2000 கொடுக்குறேன் 4000 கொடுக்குறேன் 1000 கொடுக்குறேன்னாலும் அதற்கு யாராவது பொதுமக்கள் தான் அதற்கு பணத்தை கொடுக்க வேண்டும். அது எலக்ட்ரிசிட்டி பில் மூலமாக கொடுக்கலாம். எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் முன்னாடி கட்டிட்டு இருந்தீங்க 4 வருஷம் முன்னாடி, இப்போ எவ்வளோ கட்டுறோம்? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்க, சொத்து வரி இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? ஸோ இதை தாண்டி 5 லட்சம் கோடி கடன். ஓகே. ஸோ எனக்கு திரு எடப்பாடி அவர்கள் இவ்வாறு அறிவித்தது வருத்தம் அளிக்கிறது. ஆனால் வேற வழி இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாலும் வேற வழி இல்லைன்னா யாரை ஃபோக்கஸ் பண்ண பாக்குறாரு? களத்துல திமுக அதிமுக மட்டும் இருந்ததை தாண்டி இன்னைக்கு விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு அழுத்தம் வருதா, இப்படி எல்லாம் சொல்லியாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 ரவுண்டு முதலமைச்சரும் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் போயிட்டு வந்துட்டாரு. எடப்பாடி அவர்களும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் எல்லா தொகுதியும் கவர் பண்ணுற கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகுதியெல்லாம் கவர் பண்ணிட்டாரு. விஜய் என்னவா பண்ணியிருக்காரு? 4 மீட்டிங், அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு சொல்லுங்க? பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கல. இப்போ அவர் போய் நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா கூட மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்போ திரு சீமான் அவர்கள் சொல்லலையா, எல்லாரையும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸா ஆக்கிடுவோம், விவசாயிகள் எல்லாரையும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. உடனே எல்லா விவசாயிகளும் ஓட்டு போட்டாங்களா? இல்லை. ஸோ அதனால நம்பகத்தன்மை, இப்போ அதிமுக திமுக கொடுக்கும் வாக்குறுதிகளுக்கு நம்பகத்தன்மை அதிகம். ஏன்னா ஆட்சியில இருந்திருக்காங்க, ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிற காரணத்தினால. மற்றவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை அவ்வளோ சீரியஸாக மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வரப்போறது இல்லைங்கிற ஒரு ஃபீலிங். ஓகே. பட் ஆனால் இது பாசிபிளே கிடையாது அப்படிங்கிறது. பாசிபிளே கிடையாதுன்னு நான் சொல்லலாமா? கடன் வாங்கிட்டே போகலாமா? கடன் வாங்கிட்டே போகலாம். அதாவது ஆங்கிலத்தில் இப்போ அமெரிக்கா இருக்கு, ஆங்கிலத்தில் கிக்கிங் த கேன் ஃபர்தர் டவுன் த ரோடுன்னு, இந்த பலுவை பெருசாக்கிட்டு ஆக்கிட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், இன்னும் 3 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு கடன் சுமையை ஏற்றிக்கிட்டே போகலாம். பட் என்னைக்காவது ஒரு நாள் அது ஏற்கனவே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் 100 ரூபாய் வந்தால் நமக்கு 15 ரூபாய் தான் புது திட்டங்கள். இப்போ அது சாலை போடுறதோ இது பண்ணுறதோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ எல்லாத்துக்கும் 15 ரூபாய் தான் இருக்குது. ஏற்கனவே 100 ரூபாயில் 15 ரூபாய் தான் இருக்கு. மீதி எல்லாம் சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன் கொடுப்பது, கடனுக்கு வட்டி கட்டுறது, இதுலயே போயிடுது. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுவீங்க நீங்கள்? அடுத்த தலைமுறைன்னு நினைக்கும் போது நிச்சயமாக அவங்களுக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்காத 2000 ரூபாய் கொடுக்காதேன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், யாருக்கு இது தேவையோ ஐடென்டிஃபை பண்ணுங்க. முதல்ல ஆக்சுவலாக நான் திமுக அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் இருந்ததை நான் வரவேற்று நான் என்ன சொன்னேன், நடுவில் என்ன சொன்னாங்க, தகுதி உள்ளவர்களுக்குன்னு. அதுதான் சரி. தகுதி உள்ள நபர்களுக்கு யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஓட்டு வரும்ட்டு எல்லாருக்கும் 1.5 கோடி 2 கோடி ரேஷன் கார்டு, நீங்களே என்ன சொல்கிறீங்க, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்களினுடைய எண்ணிக்கை 40 லட்சம் இருக்கிறார்கள். அப்போ எதுக்கு நீங்கள் 1.25 கோடிக்கு கொடுக்குறீங்க? அவர் 1.5 கோடிக்கு எதுக்கு கொடுக்குறீங்க மாதம்? ஸோ நீங்க கொடுக்குற டேட்டா, நான் வெளியிலேருந்து நான் டேட்டா எடுக்கல. மாநில அரசு கொடுக்குற டேட்டாவே ஏஏஒய் கார்டு எவ்வளோ இருக்கு, அதுதான் பிபிஎல் ஃபேமிலிஸுக்கு கொடுக்குற ரேஷன் கார்டு. ஏஏஒய் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கு? எல்லா ஏஐ கார்டுக்கும் 5000 ரூபாய் கொடுங்க. யாரு தப்புன்னுவாங்க? யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த குடும்பங்களுக்கு அது தேவை. எல்லாருக்கும் நீங்க போய் கொடுத்தீங்கன்னா ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்கலாம் எதுக்குமா உங்களுக்கு 2000 ரூபாய் இருங்க, எல்லா ரேஷன் கார்டுன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்கம்மா, சம்பளம் 25000 ரூபாய், எதுக்கு நீங்க மாதம் 2000 ரூபாய் கொடுக்கணும்? நான் கேட்கறேன், எதுக்குன்னு கேட்கறேன். ஸோ இட் ஹஸ் பிகம் வெறும் ஒரு ஓட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்காக கொடுக்குற காசு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத சும்மா எலெக்ஷன் நெருக்கத்தில் இல்லை எலெக்ஷன் தேதி அறிவிச்ச பிறகு தான் எல்லாருமே மேனிஃபெஸ்டோவை கொடுப்பாங்க. இவ்வளோ சீக்கிரம் அறிவிச்சதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க? இந்த காம்படிட்டிவ் பாப்புலிசம்னு வாங்க. காம்படிட்டிவ் பாப்புலிசம் நீங்கள் ஒன்று அறிவிச்சிட்டீங்கல்ல, நான் அதை பீட் பண்ணுறேன் முன்னாடியே. இப்போ அறிவிச்சாதான் எங்க மேல அட்டென்ஷன் வரும். யாருமே இன்னும் அறிவிக்கவே இல்லையே சார். இல்லையே. திமுக கிட்டத்தட்ட ஏற்கனவே
குழு இருக்கா அமைச்சிருக்காங்க. குழு அமைச்சிருக்காங்கம்மா. இப்போ கடந்த ஒரு மாதமா பாத்தீங்கன்னா எவ்வளவு திட்டங்கள் புதுசா வந்து இப்போ இந்த 1000 ரூபாய் திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சாங்க ஆமா ஆமா இல்லையா? ரீசெண்டா இன்னொரு கிட்டத்தட்ட 28 லட்சம் பேருக்கு கூடுதலாக இந்த பெண்களுக்கு இது திட்டம் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. லேப்டாப் ஸ்கீமா ஆரம்பிச்சாங்க. 4.5 வருஷம் லேப்டாப் கொடுக்காம கடைசி நிமிஷத்துல அது முதல்ல செல்வி ஜெயலலிதா ஆரம்பிச்ச திட்டம், அதுக்கு வந்து திரும்பி வந்துட்டு லேப்டாப் கொடுக்குறோம்னு ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதிலிருந்து அட்டென்ஷனை கொஞ்சம் எங்க பக்கம் டைவர்ட் பண்றதுக்காக நாமும் செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் எடப்பாடி. ஓகே, பட் இது நிஜமாவே அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல ஆட் பண்ணுவாங்களா? கட்டாயம் இந்த வரணும். நேரத்துக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்களேமா, அபிஷியல் பார்ட்டி லெட்டர்ல போட்டுட்டாரு எடப்பாடி அவர்களே, போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்ப எப்படி ஆட் பண்ணாம இருக்க முடியும்? ஓகே, கட்டாயம் ஆட் பண்ணி தான் ஆகணும். அந்த 5 கொடுத்தாங்க இல்லையா, இந்த 5 ப்ராமிஸ் கட்டாயம் மேனிஃபெஸ்டோல இருந்துதான் ஆகணும். புரியுது. நீங்க முன்னாடி பேசும்போது டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி ஆட்சி செய்திருக்காங்க, அவங்க வாக்குறுதி சொன்னா செய்வாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. இப்ப வாக்குறுதிகளை பார்த்து மட்டுமே மக்கள் வாக்களிப்பாங்களா? தமிழ்நாட்டில் ஒரு 70% 80% வாக்குகள் ஏற்கனவே ஃபிக்ஸ்டு. ஒரு திமுகவுக்கு ஒரு கோர் ஓட்டர்னா அவர் திமுகவுக்கு தான் போடுவார், அவர் வாக்குறுதியை படிக்க கூட மாட்டார். அதிமுக ஓட்டர்னா அதிமுகவுக்கு தான் இவ்வளவு நாள் போடுவார், அது கோர் ஓட்டர். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்கு. இந்த வாட்டி அதிமுகவுக்கு போட்டேன், அடுத்த வாட்டி திமுகவுக்கு போடுறேன், இவங்கள பிடிக்கல அவங்கள பிடிக்கல, போன வாட்டி சீமானுக்கு போட்டேன், இந்த வாட்டி விஜய்க்கு போடுவேன், போன வாட்டி விஜய் வேற யாருக்கோ போட்டேன். அந்த குரூப் இருக்கு பாருங்க, அந்த குரூப் தான் ஒரு தேர்தலினுடைய முடிவை ஸ்விங் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த கோர் ஓட்டர் வந்து ஓஹோ இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதிமுக கோர் டிஎம்கே ஓட்டர்னு வச்சுக்கோங்க, அதிமுக 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, நம்ம இனிமே திமுக போட மாட்டோம்னு ஒரு ஓட்டரும் சொல்ல மாட்டோம். அந்த கோர் ஓட்டு திமுக தான் போகும். அதே மாதிரி ஏடிஎம்கே சைடில். பட் ஏடிஎம்கேல பலவீனம் ஆகி அந்த ஓட்டர் பேஸ் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிருக்கு. ஓகே ஓகே. பட் இவங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரா சார் இருக்காங்க? இப்போனா போன வாட்டி திமுக பெண்களை அதிகமாக மையப்படுத்தி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்திருக்காங்க. விடியல் பயணமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, ஊக்கத்தொகை. அதான் எடப்பாடி பார்த்து ஆண்களை டார்கெட் வச்சிருக்காரு. அதுதான் கேட்கிறேன். இவங்களுடைய டார்கெட் பெண்களுக்கு 2000ன்னு சொல்றாங்க, ஆண்களுக்கு இலவச பஸ்ன்னு சொல்றாங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது. 2016 திமுக வந்து தோத்த ஒரு காரணம் மதுவிலக்கை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது ஒரு பெரிய தாக்கத்தை நெகட்டிவா அவங்களுக்கு ஏற்படுத்துதுங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு யாரும் சயின்டிஃபிக்கா போய் இவ்வளவு பர்சன்டேஜ் அதனால நீங்க வாக்குகளை இழந்தீங்கன்னு தெரியாது. பட் டெஃபினட்டா ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா எல்லா டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும்னு ஒரு பயம் இருந்தது, ஒரு ஆன்சைட்டி இருந்தது. அது வந்து டெஃபினட்டா நெகட்டிவா ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி எடப்பாடி என்ன பார்க்குறாரு, பெண்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ கொடுக்குறாங்க, அதனால தான் கூடவே சரி பெண்களுக்கு 2 வீலர் வாங்குறதுக்கு நாங்கள் மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு. அது ஆக்சுவலாக அந்த திட்டம் பழைய திட்டம், அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டம் தான். ஸோ அது புது திட்டம்னு சொல்ல முடியாது, ரிவைவிங் அண்ட் ஓல்டு ஸ்கீம். ஓகே, ஸோ அது ஒன்று. ப்ளஸ் பல திட்டங்கள் வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல ஸ்டாப் ஆன திட்டங்கள், தாலிக்கு தக்க திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் வந்து இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த லேப்டாப்பே வந்து நிறுத்தினது ரொம்ப தப்பு. இப்ப மன்ரேகா திட்டத்துல வந்து 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாளா நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தாலுமே அது மத்திய அரசு திட்டம் தானே சார்? மத்திய அரசோட ஒரு டைப்ல இருக்க திட்டத்தை அவங்களுடைய அனுமதி இல்லாம நம்மளால இங்க அப்படி கொண்டு வர முடியுமா 150 நாட்கள் அப்படின்ற ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கு. இல்ல, அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று கூடுதலா ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, பட் கான்ட்ரிபியூஷனுக்கு எங்கிருந்து பணம்? இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, சென்னை மாநகராட்சியில கண்ட்ராக்டர்ஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க, முடிந்து போன வேலைக்கு பணம் வரல பல மாதங்களாக அப்படின்னு இன்னைக்கு ஒரு செய்தி நான் படிச்சேன். ஓகே, பணம் இல்லைங்க, பணம் இல்ல. நீங்க ஒரு எங்கேயோ போயிடுச்சு தமிழ்நாடு, அடுத்தது சிங்கப்பூரோட தான் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஏன் நீங்க டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒர்க்கர்ஸுக்கு பல பல மாத காலம் டிலே ஆச்சு. இப்போ இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த திமுக அறிவிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஓல்டு பென்ஷன் வித் 10% கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ கொடுக்கறது 13,000 கோடி ஒன் டைம் டிரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் வருடம் 12,000 கோடி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கூடுதல் பென்ஷன் அமௌண்ட் கிடையாது, கூடுதலா 12,000 கோடி. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 25,000 கோடி, ரைட்டா? வேர் இஸ் த மணி?
மொத்தமா நம்ம ஸ்டேட்டுக்கு வர பணமே 2 லட்சம் கோடிமா. Okay, நீங்க okay. 25,000 கோடி 30,000 கோடி 40,000 கோடின்னு திட்டம் அறிவிச்சுட்டு எப்படி நீங்க சமாளிப்பீங்க? அதனாலதான் 1 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டியது. 1 லட்சம். இதே அரசாங்கம் நான் வந்து எதுவுமே சொல்லல, அப்போ பாயிண்ட் அவுட் பண்ணது டெட் டு ஜிடிபி ரேஷியோக்குள்ள இருக்கிறது. கொரோனா காலத்துல அரசாங்கம் மக்களை பாதுகாப்பது அதனுடைய கடமை. ஏன்னா மக்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. புரியுது. அந்த டைம்ல கொடுத்தாங்க. பட் எல்லா டைம்லயும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. பொங்கலுக்கா சரி 2000 ரூபாய் கொடு. இது வந்து ஹவு இஸ் இட் ப்ரொடக்டிவ்? நீங்க பஸ்ஸு நீங்க இலவசமா கொடுக்கறதுல கூட பெண்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து ஒரு பெனிஃபிட் பண்ணும் ஃபேமிலியை, சம்திங் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் நீங்க கொடுக்கலாம். அவங்களுடைய மொபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். பெண்கள் இல்லாட்டி வீட்லயே உட்காந்துருப்பாங்க, இது கொஞ்சம் செலவில்லாமல் வெளியே போகலான்னா அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வரும். இதெல்லாம் ஓகே, சம் ஆர்குமெண்ட் இஸ் தேர். நீங்க பொங்கலுக்கு 2000, இதுக்கு 3000, அதுக்கு 2000, 1000 மாசம் கொடுக்கறதுன்னா கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்களுக்கு நீங்க கொடுங்க. இல்லை உங்களுக்கு சர்ப்ளஸ் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னா தாராளமா கொடுங்க. பட் 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 42,000 கோடி வட்டி மட்டும் போகுது. நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், 42,000 கோடி வட்டி. பென்ஷன் சேலரியே கிட்டத்தட்ட 50,000-60,000 கோடி. How is it sustainable? இல்லை, அதே டவுட்டு தான் சார் எனக்கும். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கூட திரு இபிஎஸ் அவர்களும் அதிமுகவினரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளவு கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே வரும்போது 4.5 லட்சம் கோடி தான் கடனில் இருந்துச்சு. இப்போ அது அப்படியே ரெட்டிப்பாகி இருக்கு. அப்போ என்ன தான் பண்ணுறாங்க இந்த அரசு அப்படின்ட்டு. அப்போ அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இது 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 பாசிபிள் கிடையாது. அப்போ நம்மளும் அதிகமாக கடன் வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு தெரியாதா? தெரியுமா? வேற வழி என்ன பண்றது? இப்ப இதுதான், இது செஞ்சாதான் ஜெயிக்க முடியும்னா என்ன பண்ண முடியும்? இப்ப இது இந்த மாதிரி ஒரு சாத்தியமில்லாத ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் தான். இப்ப திமுக அரசு வாக்குறுதி கொடுத்தாங்க, டீசல் 5 ரூபாய் விலை குறைப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் குறைப்போம்னாங்க. எஜுகேஷன் லோன் ரைட் ஆஃப் பண்ணுவோம்னாங்க. ஒண்ணுமே பண்ணலையே. இதெல்லாம் மேனிஃபெஸ்டோல இருக்கா இல்லையா? முக்கியமான கோரிக்கைகள். எஜுகேஷன் லோன்லாம் முக்கியமான கோரிக்கை, முக்கியமான வாக்குறுதி. அதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதானே, காத்தோட விட்டாச்சு இல்ல. ஸோ அந்த மாதிரி விட வேண்டியதுதான். என்ன பண்ணுவோம்? ஓகே ஓகே. ஸோ இப்போ மக்கள் எப்படி சூஸ் பண்ணுவாங்க? இல்லைம்மா, அது ரொம்ப சிம்பிள். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல்ல அலை இல்லாத ஒரு தேர்தல். பெரிய அலை, அதிருப்தி இருக்கிறது, ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருக்கிறது. ஆனால் ஒரு மிகப்பெரிய அலை இருக்கிறதா என்றால் இன்றைய சூழல்ல திமுகவுக்கு எதிராக ஒரு மினி வேவ் இருக்கலாம். பட் திரு ஸ்டாலினுக்கு எதிராக அவ்வளவு மக்களுக்கு அவ்வளவு கோபம் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு பாவங்க அவர் என்ன பண்ணுவாருங்கிற மாதிரி தான். ஒரு ரொம்ப அந்த அளவுக்கு டெப்தா போய் 2000 ரூபாய் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்களா? பொங்கலுக்கு எனக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க, நான் இவங்களுக்கே ஓட்டு போடுறேன். இல்லாட்டி எனக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க, மாசம் 1000 ரூபாய் பெருசா 2000 ரூபாய் பெருசா, அப்படி பார்க்க மாட்டாங்களா மக்கள்? இல்ல, அப்படி பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது ஒரு பகுதி. இது வந்து ஒரு 70% மக்கள் 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, இனிமே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு வரவே வராது. பட் ஒரு 1%ஓ 2%ஓ அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, அது உண்மை. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லோரையும் விட திமுக அண்ணா திமுக உடைய பார்ட்டி லீடர்ஸுக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய மைண்டு 100 மடங்கு பெட்டரா அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஏதோ ஒன்று டைலாக் பேசிட்டு போயிடலாம், ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு போயிடலாம். அவங்க வந்து மக்களை தெரிந்து வைத்திருப்பது போல் யாராலையும் தெரிந்து வைக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் கிரவுண்ட்ல இருந்து மக்களோட டெய்லி பழகி இந்த 1000த்தினுடைய இம்பாக்ட் எவ்வளோ, இந்த 2000 போயிடுச்சுன்னா என்ன இம்பாக்ட் இருக்கும், இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் எந்தெந்த பகுதியில எவ்வளவு ஓட்டு நம்ம அறுவடை செய்யலாங்கிறது அவங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. ஓகே. அண்ட் ஒரே ஒரு நிறைவான கேள்வி, இப்போ தேர்தல் நெருக்கத்தில் எல்லாருமே மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவும் குழு போட்டு எல்லாரும் ஒவ்வொரு களத்துக்கு போய் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவும் ஆப்வியஸாக அதனுடைய ட்ரையலாக ஒரு 5 வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க. அண்ட் விஜய் அவர்களுமே தாவேகா தரப்புலேருந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஒன்று அமைச்சு அவங்களுமே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தேர்தலுக்கான அந்த ஒரு தேர்தல் அறிக்கையை எல்லாருமே மும்முரமாக தயார்படுத்திக்கிட்டு இருக்கும்போது விஜய் இதில் எந்த அளவுக்கு ரொம்ப வீரியமாக இருப்பார்னு நினைக்கிறேன். குழு வச்சிருக்காரு, அருண்ராஜ் தலைமையில் ஒரு குழு வச்சு அவங்க தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கட்சியே எங்க இருக்குங்கிற மாதிரி இருக்கேமா, ஒன்றும் ஆக்டிவிட்டியே இல்லையே. அவரு இந்த சிபிஐ மேட்டர் இல்லாம வேற எப்போ அவரை பப்ளிக்ல பார்த்துருக்காங்க மக்கள் சொல்லுங்களேன்?
கடைசியாக கரூருக்கு அப்புறம் ஓகே எத்தனை முறை பொது வெளியில் அந்த ஒரு மீட்டிங் பாண்டிச்சேரி இல்லையா, பாண்டிச்சேரியில் தானே ஒரு மீட்டிங் ஒன்று போட்டார். நடத்துனாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் ஈரோட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் மொத்தமாக 3 மாதங்களில் 2 முறை. முதலமைச்சரை எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கீங்க? எடப்பாடி அவர்களை எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கீங்க? டெய்லி பார்க்குறோமா? டெய்லி எங்கேயாவது போகிறாங்களா? டெய்லி ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா? டெய்லி மக்களை சந்திக்கிறாங்களா? டிஃபரன்ஸ் இஸ் ஸ்டார்க். ஓகே, பட் அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கு, ஸ்டார் வேல்யூ இருக்குமா? வரணும்ன்ற அவசியம் ஐ கிடையாது. ஹேவ் நோ டவுட். அவருக்கு எங்க தலைவர் கையை சச்சாலே ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் சொல்றாங்க சார். அவருடைய விசிறிகள் ஃபேன்ஸ் போடுவாங்க, Okay. அதில் நான் டவுட்டே கிடையாது. இந்த 18 to 25 வயசுல இருக்கிற அந்த தீவிர ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. அவங்க ஜஸ்ட் தே ஆர் ஸ்டார் ஸ்ட்ரக். அவங்க அவ்வளோலாம் சிந்திக்க மாட்டாங்க. இவர் என்ன அனுபவம் இருக்கிறது, இவர் என்ன செய்ய போறாரு, என்ன செய்ய போறாரு இது வரைக்கும் சொல்லல. அதுக்கே இலவசங்களை எதிர்க்கல விஜய் அவர்கள் சீமான் மாதிரி. எதிர்த்தாருன்னா எதிர்க்காத பட்சத்துல அவருடைய மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. தெரியலையே, எதுவுமே தெரியலையே. அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு கொள்கை அப்படிங்கிறது கூட தெரியல. ஓகே, ஏதோ ஒரு 4 பேர் படத்துக்கு போட்டோ போடுறாரு, அதுவும் அந்த பனையூர்லயே இருந்து ஒரு போட்டோ இது மாதிரி வச்சிருக்கிறாரு. அங்கே போய் யாருக்கு பிறந்த நாளோ நினைவு நாளோ அங்கே போய் ஒரு போட்டோ போட்டு ஒரு போட்டோ வந்து வெளியே வந்துடுது. இதை தாண்டி அவர் வாட் ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், வாட் ஹீ வாண்ட்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. என்ன சரிங்க, திமுக ஊழல், அண்ணா திமுக ஊழல், அக்ரீட். நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இவ்வளவு நாள் விஜய் இப்போ 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியாது. ஸோ ஆஸ் அ ஓட்டர் நான் தான் பார்க்க போறேன். எது என்னங்க பண்ணுவாரு? சரி, இவர் அண்ணா திமுக இல்லை, திமுக இல்லை, சரி, அவங்க ஊழல்வாதிகள், அக்ரீட். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? உங்களிடம் அனுபவம் உள்ள நபர்கள், நிர்வாக திறமை உள்ள நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எல்லாத்துக்கும் எதுக்குமே பதில் தெரியலையே. அவருக்கு இந்த தேர்தல் அறிக்கைகளுக்காக நேரம் செலவிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. 23ஆம் தேதி எப்படியோ பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு வரப்போறாரு, முக்கிய அறிவிப்புகள் வெளியாக போகுது. என்டிஏ கூட்டணியே முழுமை அடைஞ்சதா ஒரு தகவல் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. முழுமை அடைவதுங்கிறது வந்து நான் சொல்றேன், தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் கூட்டணி முழுமை அடையும். ஓகே, பட் ஒரு ஷேப் வந்துடும். இப்போ ஏற்கனவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து இவர் தனியரசு போய், தனியரசு 5 ஆண்டு காலம் கடுமையாக விமர்சனம் செய்தார் எடப்பாடியை. இன்னைக்கு அவரை போய் சந்திக்கிறார். முக்கால்வாசி அவரும் வந்து கூட்டணியில் வந்துடுவாருங்கிறாங்க. அதே மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு கிருஷ்ணசாமி அவர்கள், ஏசி சண்முகம், பலர் வந்துட்டாங்க. டிடிவி தினகரன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஒரு ஷேப் வந்துடும். ஃபைனலாக தாவேகா வருமா என்றால் அதுக்கு பொறுத்து இருந்துதான். அதுதான் டெல்லிக்கும் சென்னைக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க தாவேகாவினர். இந்த 23ஆம் தேதி ஜனநாயகன் அந்த ஒரு திரைப்படத்துக்கான அழுத்தம் மூலமா இது சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப விஜய் இல்ல, ஜனநாயகனுக்காக அவருடைய அரசியல் இதை வந்து மாற்றிக்கொள்வார் விஜய் என்று நான் நினைக்கவில்லை. எப்படிமோ அது ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது 10 நாள் கழிச்சா 20 நாள் கழிச்சாங்கிறது தான் டாக்கே தவிர ஜனநாயகன் முடக்க முடியுமா? பர்மனண்டா நிறுத்த முடியுமா? முடியாது. என்ன ஒரு 15 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது, என்ன ஆக போகுது? எப்படிமோ அவருடைய ஃபேன்ஸ் வந்து அதை பார்க்க போறாங்க. இன்னும் ஆன்டிசிபேஷன் தான் இருக்கும். இது இவ்வளவு பண்ணி நிறுத்தினானுங்களே, இது என்ன இருக்கு இந்த படத்துல போய் பார்ப்போம் தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால வந்து இதுல வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக அவருடைய அரசியலையே மாற்றிக்கொள்ள வேண்டிய இந்த 15 நாள் ரிலீஸ் டேட்டு டிலே ஆனதுனால, 1 மாதம் டிலே ஆனதுனால அப்படின்னு அவர் செய்யவும் மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு ஆன் த கிரவுண்ட் பேஸ் ஆர்கனைசேஷன் இல்லை. வெறும் இந்த ஃபேன்ஸை நம்பி போய் தேர்தல் என்பது வெறும் வந்து கரிஸ்மாவில் மட்டும் ஓட்ட முடியாது. ஆர்கனைசேஷன் இருக்கணும், பூத் ஏஜென்ட் இருக்கணும். அந்த மக்களை வந்து அதை கொண்டு போய் சேர்த்து அந்த ஓட்டை குத்திட்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஆட்கள் தேவை, பணபலம் தேவை. இதெல்லாம் திரு விஜய்கிட்ட இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சென்சிபிள் ஆப்ஷன் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு 40 இடங்கள் வரைக்கும் அவருக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அதை எடுத்துக்கொண்டு ஷுவரா ஜெயிக்க போறீங்க. ஜெயித்து ஆட்சி அமைத்து ஆட்சியில் பங்கு என்று கேட்கலாம். கொடுக்கப்படாத பட்சத்தில் எதிர்கட்சியில ஒரு முக்கிய தலைவராக ஆகிடலாம். இல்லை இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் தனியா போட்டிடுறேன்னா என்ன எதிர்காலம் இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே, அப்போ நிச்சயமா அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாயிட்டே போயிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தெளிவான நன்றி சார்.